ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப சுவையாக அண்ட் எளிமையாக 1 கப் வறுத்த சேமியாவையும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம். இதோடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, கூடவே மல்லி இலை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து போட்டுக்கலாம், கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி தட்டையாட்ட போட போகிறேன். ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, அந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி தட்டை மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி கோட் பண்ணி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கோட் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு மைதா மாவு தேவை. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் திக் பேட்டராக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மைதா மாவு பேஸ்ட் ரெடி. அடுத்ததாக நமக்கு கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நான் முதவே சொன்ன மாதிரி 1 கப் வறுத்த சேமியா, அதாவது 1 பாக்கெட் சேமியாவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி. இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுனா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு அப்படியே சேமியாவில் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பண்ணி எடுத்து வச்சுட்டு பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையுமே அந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஆயிலை ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, போட்டோடனே கரைஞ்சிடும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி மொறுமொறுன்னு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி. பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சென்டரில் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலாவோடலாம் சேர்த்துருக்கறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாப்பாவை கட் பண்ணி காமிடா அப்படின்னு சொன்னேன். அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அது 2ஆக பிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டா காமிக்க சொன்னதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெல் சிம்பிள் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.